ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாம மிக்ஸி ஜாரை மட்டுமே யூஸ் பண்ணி வெண்ணிலா பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் ரொம்ப மெல்ட் ஆகி இருக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிடணும். ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது, கூலிங் இல்லாமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகரை நாங்கள் பொடிச்சு வச்சுருக்கோங்க. உங்களுக்கு சுகர் அளவு கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. முதல்ல நாம் சர்க்கரையை சேர்க்காம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 1/2 கப் வெண்ணெயை மட்டும் நல்லா மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டு அடித்து எடுத்துடக்கூடாது. நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த 1 கப் அளவு பொடித்த சுகரை 4 பாகமாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏன் எல்லா சுகரையும் ஒரேடியாக போட்டு அடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு அடித்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்தால் மட்டும்தான் க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம ஊற்றும் போதே தெரியுது இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நாம் இதில் மாவு மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. முதல் தடவையாக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா மாவை இதில் சேர்த்துக்காம மாவில் இந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி திக்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் அளவு தெரியாமல் இதில் மாவை சேர்த்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இதில் நீங்கள் பேக்கிங் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கல அப்படின்னா பிஸ்கட் ரொம்பவே ஹார்ட் ஆயிருங்க. அப்புறம் நம்மளுக்கு கடிக்க முடியாமல் போயிடும். இப்போ இது நம்ம ஒரு மாவு மாதிரி விரசி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இனி இதை நாம் கை வச்சு லைட்டாக விரித்து எடுத்துக்கலாங்க. இனி குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கி கட்டர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி சிம்பிளாக ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நீங்கள் இதை அப்படியே கூட அவனில் வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் கூட போட்டு எடுத்துக்கலாம். இனி அவனில் வச்சு எடுக்கலாங்க. 175 டிகிரி செல்சியஸுக்கு 35 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கட் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மைதா மாவுக்கு பதிலாக தயவு செஞ்சு கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.